ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மனிதர்களுக்கு இந்த அதிக கவலை, கஷ்டம், கண்ணீர் அப்படின்னு பல வகையான இந்த வேதனைகள் வாட்டிக்கொண்டு தான் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கணும், இதிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற அந்த இயக்கம்தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஒரு மனிதன்கிட்ட போய் நம்ம இப்போ கேட்டாலும் கூட, உங்களுக்கு இந்த பிறவியில் என்ன ஆசை இருக்குது, அடுத்த ஒரு பிறவியில் என்னவா மாற போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட, இந்த ஒரு பிறவிலேயே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இனியும் ஒரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். இனியும் ஒரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் உணர்ந்திருப்பாங்க இந்நேரத்தில், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம், இதெல்லாம் போதும், இதெல்லாம் அனுபவித்தது போதும் இறைவா, என்ன உன்னோட அழைத்துக்கொள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் மனிதர்கள் எல்லோருமே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவர்களுடைய அந்த கர்ம வினைப்படி தான் அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது கூட அவர்களுக்கு தெரியாது. ஏதோ இறைவன் நம்மளுக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுக்குறாரு, இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் வெளியே வீசுவார்கள். காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம செய்கின்ற அந்த கர்ம வினைப்படி தான் நமக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அப்படிங்கிறத அவர்கள் கடைசி வரையே உணர்வது கிடையாது. இறைவன் மீது அந்த பழியை சொல்லிக்கொண்டு, இறைவனே இல்லை, அவர் இருந்தால் ஏன் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கான அந்த கஷ்டத்தை போக்க மாட்டாரா, என் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்காங்க, ஏன் என்னையை கொஞ்சம் உயர்த்த மாட்டாரா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பார்கள். அந்த பழியானதை டக்குன்னு அந்த இறைவன் மீது போடுவது தான் மிக மிக தவறு. நமக்கு வருகின்ற துன்பங்களாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம முன் ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினையின்படி தான் நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அது தெரியுமா, போன ஜென்மத்தில் எப்படி இருந்தோம், என்ன இருந்தோம்னு நம்மளால் நினைவு கூற முடியுமா? முடியாது. அதை பற்றி உணரணும் அப்படின்னு பார்த்தா கூட நம்மளால் ஒரே ஒரு விஷயம் செய்தால் மட்டும்தான் உணர முடியும். அது என்ன விஷயம்? சிவத்தை வழிபட்டால் மட்டும்தான். இப்போ பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், குருமார்களாக இருக்கட்டும், என் சித்தர்கள் கூட இருக்கட்டுமே, அவர்கள் அந்த தவத்தின் மூலமாக முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் அதற்கான அந்த கர்ம வினைகளை எப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்கள் முழுமையாக உணர்ந்திருவார்கள் அந்த சிவதவத்தின் மூலமாக. அது சாதாரண மனிதர்களால் முடியுமா? முடியாது. கடைசி வரைய அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டும் துன்பத்தை நினைத்து கொண்டும் வாழ்க்கையில் அப்படியே கடந்து போய் விடுவார்கள். ஏதோ ஒரு கஷ்டத்தில் அந்த துன்பங்கள்லாம் அவர்களுக்கு அதிகமாகும் பொழுது அந்த துன்பத்தை போக்குவதற்கு இவர்கள் தவறான பாதையில் கூட முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சிருக்கணும், அந்த தவறு நம்ம செய்யும் போகும்போது ஒரு நிமிடம் எந்தோ ஒரு சக்தி நம்மளை தடுக்கும், இதை செய்யாத, இதனால் உனக்கு பெரியதொரு பாதிப்பு பின்னால் ஏற்படும் அப்படிங்கிறத அந்த சக்தி நம்மளை தடுத்தாலும் நம்மளுடைய அந்த உடல் ஊட்டத்திற்கான நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்கள் அப்படி வாழ்கிறாங்க, என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சில பேர் துணிஞ்சு கெட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. சில பேர் தங்களுடைய வாழ்க்கை வாழ முடியலை அப்படின்னு அந்த இடத்துல தங்களுடைய வாழ்க்கையும் முடித்து கொள்வார்கள். இப்படி நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. இறைவனால் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் சிவத்தை உணர்வதற்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஏன் நம்மளை படைக்கணும், இந்த மாதிரி உயிர்களை ஏன் வதைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கூற்று, எல்லாருக்குமே அது பொருந்துகின்ற ஒன்று தான். அது ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் அந்த சிவத்தை நம்ம அடைந்தால் மட்டும்தான் அதற்கான அந்த பதிலானது கிடைக்கும். கேள்விகள் எழுப்புவது ஈஸி தான், எவ்வளோ பெரிய கேள்விகளானாலும் எழுப்பி கொண்டு போகலாம். அதற்கான விடையை நம்ம தேடி அலைந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு நம்ம வாயால் வேணால் சொல்லலாம், இது இப்படித்தான் இருக்குன்னு அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் சிவ தேடலில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவத்தை உணர்ந்தவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கர்ம வினைகளை நான் பார்த்து விட்டேன், முன் ஜென்மத்தில் நான் எப்படி செய்த தவறுகளுக்கான இந்த பிறவியில் நான் இப்படி இருக்கிறதையும் அவர்கள் உணர்ந்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சிவபக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஏன்னா சிவன் ஆட்கொண்டு விட்டார் என்றாலே நம்மளால் எல்லாத்தையுமே உணர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாய உலகத்திலிருந்து நம்ம விடுபட்டு சிவதேடலில் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்கள்லாம் புரிய வரும்.
அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் மீது அந்த பழியை சொல்வதனால நம்மளுக்கு எந்த வகையிலையும் திருப்பி அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வரப்போவது கிடையாது. துன்பம் வருதுன்னா அதற்கான காரணம் நம்ம செய்கின்ற அந்த தவறின் காரணமாக தான் வரும். ஐயா, நான் என்ன தவறு செஞ்சேன் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு பல பேருக்கு அந்த கேள்விகள் எழும்பத்தான் செய்யும். அது நம்ம அறிந்தும் கூட செஞ்சுருக்கலாம், அறியாமல் கூட செஞ்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்கின்ற அந்த கர்ம வினைப்படி தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் இறைவனுடைய கூற்று. அதுதான் உண்மையான நிதர்சனம். அதை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுவதற்கு தான் இறைவன் ஈசனை வழிபடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும் அப்படின்னு பல ரூபங்களில் நம்ம பல கடவுள்களில் சிவ வடிவில் நம்ம வழிபட்டு கொண்டிருக்கோம். அவர்களை வழிபட்டாலும் நமக்கான அந்த ஆசைகள் நமக்கு கிடைக்கத்தான் தெரியும். அதாவது நம்ம அவர்கள் மீது அந்த செல்வங்களை வேண்டி நம்ம கேட்டு வழிபட்டாலும் சரி, நம்மளுக்கு தேவையானதை இறைவனிடம் கேட்டு வழிபட்டாலும் அதற்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்யத்தான் செய்வார். அதெல்லாம் இந்த மாய ஆசைகளுக்காக நம்ம கேட்குறது. ஆனால் அதையும் தாண்டி சிவத்தை வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து விடிவு காலம் அப்படிங்கிறது ஒரு கிடைக்கிறது. அந்த மறுபிறவி அப்படிங்கிறது அறுக்கப்படுகிறது. அதனால் அதிக துன்பம் உள்ளவர்கள், கஷ்டம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அவர்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு ஒரு பொறாமை குணத்தோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மட்டும் அப்படி வாழ்கிறாங்களே, நம்மளால் இப்படி வாழ முடியலையே அப்படின்ட்டு அவர்கள் என்ன பண்ணுவார்கள், சக மனிதர்களிடம் போய் அந்த முறையீடும் பண்ணுவாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறவங்க கிட்ட போய் அந்த முறையீடு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அதற்கான பரிகாரங்களையும் செய்வது உண்டு. அதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு லாபம் வரப்போகுதுன்னா, அதை பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் திரும்ப அந்த துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க தான் செய்ய போகிறீங்க. முதல்ல உங்களை நீங்கள் உணரணும், சிவத்தை நீங்கள் உணரணும். இது ரெண்டையும் உணர்ந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அந்த மறுபிறவி அப்படிங்கிறது அறுக்கப்படுகிறது. அவ்வளோதான், அவன் சிவமோட சிவமாக ஒன்றிணைந்து விடுகிறான். இதுதான் நிதர்சனமான கருத்தும் உண்மையும் கூட. நம்மளுக்கு துன்பமாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் இருக்கிற காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம அடைய முடியாது, மேலும் மேலும் பாவங்களையும் நம்மளால் சேர்க்க முடியாது. அப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஒரு மனிதன் சிவநிலையை அடைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பணக்காரனாக இருக்கிற எந்த ஒரு மனிதனுமே இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக சிவதேடலில் எதையுமே எல்லாத்தையுமே விட்டுட்டு சிவனே கதியென வந்துடுவாருங்களா? கிடையாது. ஏன்னா அவர்களுடைய அந்த மாய ஆசைகள் அந்த இடத்துல அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கும். பலவிதமான இந்த உலகத்தில் அவர்களுக்குன்னு பெரிய பெரிய ஆசைகளெல்லாம் வளர்த்து கொண்டு அதையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும் மனிதர்களிடம் சிவமானது செல்லுபடியாமல் போகிறது, அவரை வழிபடணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அவர்களுக்கு இழந்து தனிமரமாக நிற்கும் பொழுது தான் அவர்களும் உணர்ந்து கொள்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, இறைவன் ஒருவரை தவிர அப்படிங்கிறத அவர்கள் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் தான் உணர்ந்து கொள்கிறார்கள். அது எல்லா மனிதனுக்குமே சாதாரணமாக அது தோன்றி விடுவது கிடையாது. முதல்ல அவருடைய அந்த கருணை பார்வையானது நம் மீது இருக்கணும். அந்த கஷ்டத்துலேயும் அவன் எதுவும் தவறு செய்யாமல் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நம்மளை ஆட்கொண்டு விடுகிறார். அதற்கப்புறம் நம்ம தானாகவே அவருடைய வழிபோக்கில் நம்ம போய் விடுகிறோம். எவ்வளோ பெரிய தலைபோற கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் தனக்கு இருக்கிறத வைத்து வாழ்ந்து கொண்டு பிற மனிதர்களும் அந்த கஷ்டத்தில் அவன் உணர்தான் பார்த்தீங்களா, அந்த மனிதனுக்குத்தான் சிவமானது ஆட்கொண்டு அவனும் சிவதேடலில் ஈடுபடுறான். ஏன்னா அவனுக்கு புரிந்து விடுகிறது இந்த வாழ்க்கையை பற்றி. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் வாழ்ந்து திரும்ப திரும்ப அவர்கள் செய்கின்ற இந்த பாவத்திற்கேற்ப, அந்த கர்ம வினைக்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து இதிலிருந்து விடுபடுவதற்கான அந்த வழியாக சிவதேடலில் ஈடுபடுறாங்க. இதை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம சிவத்தை வழிபட்டு அதற்கான அந்த எல்லையில் நம்ம போய் முடியும்.
அது வரைக்கும் நம்ம எல்லையற்ற இந்த பூ உலகில் தான் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சிவத்தை உணர்ந்தவர்கள்லாம் அந்த முக்தி நிலையை கண்டிப்பாக அடைஞ்சிருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிற உயிர்களிடத்தில் நம்ம முதல்ல அன்பு செலுத்த நம்ம கற்றுக்கிடணும். எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் நம்ம இறக்கப்படணும். எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் முதல்ல அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கணும். அதை பார்த்து நம்ம ஒரு உயிர் தத்தளித்து கொண்டு இருக்கிறது, உயிருக்கு ஆபத்தான நிலையோ இல்லை பசியால் வாடிக்கொண்டு இருக்குதோ, அதை பார்த்த உடனே நம்ம கடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுடைய அந்த அன்பானது முடிந்து விடுகிறது. எந்த ஒரு வேறு ஒரு உயிரை பார்த்தாலும் நமக்கு அந்த அன்பானது வருவது கிடையாது. முதல்ல அனைத்து உயிர்களையுமே நம்ம இறைவனாக பார்க்கணும். அப்பொழுது தான் நமக்கு இறையொருள் அப்படிங்கிறது முதல்ல கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அனைவருமே நல்லா இருக்கணும், அனைவருமே சிவமாக நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த நல்ல எண்ணத்தின் காரணமாக தான் நம்ம சிவத்தை அடைய முடியும். பெண்ணுக்கொரு பாகம் தரும் பெருமான் கலர் பேணி விண்ணீர்பொலி வீரத்தினார் அருந்தொண்டுகள் விளம்பும் கண்ணைக்கவர் கவினார்தலி தாராசுர தானே எண்ணிப்பணி அடியார்கள் எய்தாவினை தானே. இந்த பாட்டின் பொருள், பார்வதி தேவியாருக்கு ஒரு பாகம் தந்த சிவபெருமானின் திருவடிகளை போற்றி அவன் அருளால் விண்ணுலகில் திகழும் வீரமுடைய வடியவர்களின் அரிய தொண்டுகளை சொல்லும் சிற்பங்கள், கண்களை கவரும் அழகிய கோயிலான தாராசுரத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை தியானித்து வணங்கும் பக்தர்களை வினைகள் அடைய மாட்டா. அதாவது சிவபெருமானுடைய பாகமாக இருக்கின்ற அந்த பார்வதி தேவியாக இருக்கட்டும், விண்ணுலகில் அவருடைய அருளால திகழும் அடியார்களும் தேவர்களும் அவருடைய அந்த சக்தியின் காரணமாக அழகிய சிற்பங்களாக தாராசுரத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை தியானித்து நம்ம வணங்கும் பொழுது எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும், நம்ம செய்கின்ற அந்த பாவ செயல்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அந்த நொடியே விலகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் கருத்து. அப்போ எப்பேற்பட்ட தேவர்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவாதி தேவர்களுக்கும் முக்தி அளிக்கின்ற ஒரே தேவர் மகாதேவர் சிவபெருமான் தான். சிவத்தை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடலை கோயிலாகவும் உள்ளத்தை கருவறையாகவும் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த ஈசனை நம்ம ஜோதியாக வடித்து வழிபடும் பொழுது தான் ஒரு மனிதனுக்கு இறையருள் ஈசனை பற்றின அந்த புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு உடலை கோயிலாகவும் உள்ளத்தை கருவறையாகவும் நினைக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடலை எப்பொழுதுமே கோயில் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், தூய்மையான அந்த நேர்மறையான ஆற்றலோடே இருக்கும். அப்போ தங்களுடைய உடலை கோயிலாக நினைப்பவர்கள் எல்லாருமே அதை ஒரு சுத்தமானதாக எப்பொழுதுமே வைத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. அதிக மனக்கவலை, அதிக கஷ்டம், சங்கடங்கள் அப்படின்னு பலவேற்பட்ட துன்பங்களை நீங்கள் ஆளாகி இருந்தாலும் சிவனை வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துலேருந்து எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மறைந்து விடுகிறது. நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பும். நானும் பல வருடங்களாக இந்த சிவபெருமானை வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் அவர் ஒரு முக்தி அப்படிங்கிறது கூட எனக்கு பெற்றது தரதில்லை, என்னுடைய வாழ்வில் அவருடைய அந்த தரிசனமானதும் எனக்கு கிடைத்ததில்லை அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் எழத்தான் செய்யும். அவர் நமக்கு காட்சி அளிக்கலை அப்படிங்கிறது மெய்யல்ல. அவர் பல ரூபங்களில் பல வடிவங்களில் நமக்கு அந்த காட்சிகளை அளித்து கொண்டு தான் இருப்பார். இப்போ ஒரு பொருளானது நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறைவனிடத்தில் அந்த பக்தி செலுத்துகிறோம், அந்த முக்தி நிலை உடனே வேணும்னா அந்த நம்ம டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா அதில் பலனானது பெரிதாக தெரியாது. எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு எளிதாக கிடைத்து விட்டால் அதன் மீது அந்த பற்றானது அவ்வளவு அதிகமாக இருக்காது. வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம சிவதேடலில் ஈடுபட்டால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான சுவாரஸ்யமே தவிர நம்ம இந்த உலகத்தில் உள்ள அந்த மாயையில் நம்ம சுழற்றி வருவதனால நமக்கு அதில் பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவரை வழிபட ஆரம்பித்தா ஜென்மங்கள் அப்படிங்கிறது போய்கொண்டே தான் இருக்கும். அவரை பற்றி அறிய ஆரம்பித்தால் இந்த ஜென்மம் அப்படிங்கிறது பற்றாது. ஏன்னா நம்ம முழுசாக வழிபடுவது கிடையாது. இப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம அவரை வழிபடுறோம்னா நம்மளுடைய முழு கவனமும் அவர் மீது திரும்புமா கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஜென்மங்கள்லாம் முடிந்து ரொம்ப ஒரு
இந்த கஷ்டம்லாம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம உணர வரும்பொழுது தான் சிவமே கதியென ஒரு ஜென்மத்தில் நம்ம இருந்து அந்த ஜென்மம் முழுக்க அவரே கதியென நம்ம வாழ்வோம். அப்போத்தான் நம்மளுக்கு அவரை பற்றின அந்த புரிதல் வரும். இப்போ நம்ம அவரை வழிபடுறதெல்லாம் ஒரு சாதாரணமாக தான். நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் அவரை வழிபட்டு கொண்டு ஒரு அடிப்படை தேவைக்காக தான் நம்ம அவரை வழிபட்டு கொண்டிருக்கோம். முதல்ல அவரை பற்றி அந்த புரிதலை நமக்குள்ளே முழுவதுமாக உணர்த்தி கொண்டால்தான் நம்மளுக்கு அவரை தேடுதல் அப்படிங்கிறது ஒரு வெற்றி பாதையாக அமையும். ஏன்னா ஒரு குழப்பத்தோடு தான் இப்போ நம்ம எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு முக்தியை தருவாரா, அவரை வழிபடுறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இறைவனே இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தில் தான் வழிபட்டு கொண்டிருப்பார்கள். குழப்பங்களையெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா முதல்ல தேடலில் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானே. மற்ற தெய்வங்களை நம்ம சிவபெருமானோடு ஒப்பிடும்பொழுது அவருக்கு இணையான தெய்வங்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அவர் ரூபமாக வைத்து தான் பல தெய்வங்களை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பல தெய்வங்களை நம்ம விருப்பப்பட்டும் இல்லை நம்ம தலைமுறையாக வழிபட்டாலும் சிவத்தை வழிபட்டால் மட்டும்தான் நமக்கான அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அவரை தவிர வேறு யாராலும் நம்மளுக்கு அந்த முக்தியை கொடுக்க முடியாது. பிற தெய்வங்கள்கிட்ட நம்ம வேண்டலாம், அது கொடு இது கொடு அப்படின்னு, அது நம்மளுக்கு கிடைத்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. சிவத்தை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம், சிவனை தேட ஆரம்பிச்சிட்டோன்னா முதல்ல நீ உன்னுடைய அந்த அருளை கொடு, உன்னே எனக்கு கொடு அப்படிங்கிற அந்த தேடலில் தான் நம்ம ஈடுபடணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு, இல்லை அவனை விட எனக்கு பெரிதாக ஏதாவது ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னா நம்மளுக்கு அப்படி வாழ்க்கை கிடைத்தாலும் அதனால் துன்பம்தான் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். ஏன்னா நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நிறைய பயணங்களை நம்ம மேற்கொண்டு தான் இருக்கோம். அந்த நிறைய பயணங்களுமே நம்ம மேற்கொள்வது எல்லாமே ஒரு மாய பயணங்கள் தான். சிவ தேடலில் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் அதுதான் உண்மையான அந்த ஒரு பயணமாக நமக்கு இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய வாழ்வையில் ஒரு ஒளி அப்படிங்கிறத தருகின்றது. சிவ சிவ மாய பிறப்பறக்கும் மன்னனடி போற்றி. மாய அப்படின்னா என்ன? நம்மளுக்கு வருகின்ற இந்த ஆசைகள் தான் அந்த மாயை. இப்போ ஒரு மனிதன் சக மனிதனை பார்க்குறானா, அவனை விட அவன் நல்லா இருக்கானா, அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய உடை தோற்றம் எல்லாத்தையுமே அவன் கவனிப்பான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும், சரி அவனை மாதிரி நம்ம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் சராசரியாக எல்லா மனிதர்களுக்குமே தோன்றத்தான் செய்யும். இதுதான் மாய ஆசைகள். ஒரு பொருளை பார்த்தோன்னே தனக்கு அது வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பானதை அறுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அப்போ நம்ம அவரை வழிபட ஆரம்பிச்சிட்டோன்னாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த பல்வேறு மாய ஆசைகளை அவர் அறுத்து அவரே கதியென நம்மளை ஆட்கொண்டு விடுகிறார். இப்போ பலவிதமான நம்ம ஆசைகளை மனதுக்குள்ளே வைக்கும் பொழுது நமக்கு பலவிதமான வேதனைகளும் வரும். ஏன்னா அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நிம்மதியான அந்த உறக்கம் கூட நமக்கு வருவது கிடையாது. அந்த நேரத்திலேயே நம்ம அந்த பலவிதமான குழப்பங்களை நமக்குள்ளே போட்டு குழப்பி கொண்டு இருக்கும் பொழுது மனமும் தெளிவடையாது, நம்மளும் ஒரு சீரான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு பொருளை நம்ம அதை அடையணும்னு நினச்சா கூட மற்றொரு பொருள் மீது அந்த ஆசையானது வரும். அப்போ இரண்டு பொருள் மீதும் கவனம் செலுத்தும் பொழுது இரண்டுமே நம்மளுக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது. ஒரே நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவம்தான். நம்மளுக்கு இந்த மாயத்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் சிவத்தை நம்ம அடைய முடியும். மாய வாழ்க்கையிலையும் வாழணும், சிவத்தையும் தேடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு எந்த வகையிலையும் ஒரு நல்லதொரு பயனை அளிக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயையிலையும் வாழ்ந்துக்கிட்டு சிவத்தையும் தேடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாய ஆசைகள் என்ன பண்ணும், சில நேரங்களில் தவறு செய்ய தூண்டும், இல்லை தேவையில்லாத விஷயங்களில் போக நம்மளை ஊக்குவிக்கும். அப்போ சிவத்தை தேடும் பொழுது அதே ஆசையிலேருந்து டக்குன்னு நம்ம சிவனை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசைகள் தான் நமக்கு பெரிதாக தெரியுமே தவிர சிவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு பெரிதாக தெரியாது. உணர்ந்து கொள்ளணும். ஒரு மனிதன் கஷ்டத்தை அனுபவிக்கிறானா அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சிவமே நிரந்தரம், அதை தவிர நமக்கு பெரிதாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும் அடைய போவது கிடையாது அப்படிங்கிறத அவன் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பிறவி பயனை அடைந்து அந்த முக்தி நிலை அப்படிங்கிறதையும் அவனால் அடைய முடியும். அது வரைக்கும் அவன் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டு தான் இருப்பான். உணர்ந்தவர்கள் சிவத்தை வழிபட்டு கொண்டு முக்தி நிலை அடைந்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். உணராதவர்கள் கடைசி வரைய அந்த புலம்பல்களையே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு
இறைவனை பற்றி அந்த அவதூறான சொற்களே பேசிக்கொண்டு இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு மனிதன் சிவ தேடலில் சிவத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஈடுபடுறானா அவன் கண்டிப்பாக சிவத்தை அடைந்தே தீருவான். அவனுடைய முழு நோக்கமும் அவனுடைய கவனமும் சிவன் மேலே இருக்கும் பட்சத்தில் அவன் கண்டிப்பாக அதன் மீது அந்த நாட்டத்தை அதிகப்படுத்தி அவன் அடைந்தே தீருவான். ஆனால் அதை தவிர்த்து எவன் ஒருவன் செல்வாக்கையும் அந்த மாய ஆசைகள் மீதையும் அந்த அதிக கவனத்தை செலுத்துகிறானா சிவமானது அவன் மனதிலிருந்து கொஞ்சம் கூட இருக்காது. அந்த மாய ஆசைகளையும் செல்வாக்கையும் தான் அவன் தேடி அலைந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 3 குணங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளால் சிவத்தை அடைய முடியாது. வெட்கம், வெறுப்பு, கூச்சம். எதற்கண்டாலும் ஒரு கூச்சம், வெட்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு செயலை செய்யணும்னா அதற்கு ஒரு கூச்சம், இல்லை ஒரு இடத்துக்கு போனாலும் சில மனிதர்கள் நம்மளையே உற்று நோக்குறாங்க, எல்லாரும் கவனிக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா அந்த கூச்ச சுபாவம் காரணமாக அந்த செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, யாருமே அவர்களை கவனிக்கலை, அவர்களை பற்றின அவர்கள் யாருன்னே அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த கூச்ச சுபாவம் காரணமாக இறைவனை அவர்கள் அடைய முடியாமல் போயிடுது. நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தரிப்பதற்கே இப்போ உள்ள காலகட்டத்தில் அவமானமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு அந்த இடத்துல புரிவது கிடையாது. நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு நம்ம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மற்ற மனிதர்களை காட்டியும் அவர்கள் தான் அந்த ஒழுக்க நெறியில் ஓங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிவது கிடையாது. நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்காங்க, ருத்ராட்சம் தரிச்சிருக்காங்க, அதனால் அவர்களை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அவர்களுக்குள் அந்த சிவமானது குடியிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் என்றைக்குமே நெற்றி நிறைய திருநீரும் ருத்ராட்சமும் தரிக்கிறதுனால நம்ம எந்த வகையிலையும் குறைந்து போவது கிடையாது. அதை நினைத்து என்றைக்குமே நீங்கள் தாழ்வாக நினைத்து விட வேண்டாம். அது நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த நிலையை அளித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் நம்ம துன்பப்படுவது போவது கிடையாது. ருத்ராட்சம் தரித்ததுனால நம்மளுடைய ஆன்மா நல்லதொரு நற்குணங்களை சிந்தித்து கொண்டு நம்மளுக்கு செயலாற்ற அது ஒரு பங்கு வகிக்கிறது. திருநீர் தணிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்க நோய்களை அது உறிஞ்சி எடுத்துறது, கெட்ட சக்திகளை நம்மக்கிட்ட அண்ட விடாமல் அது தடுத்து விடுகிறது. எவ்வளோ பெரிய தீங்கான விஷயங்களும் நம்ம மண்டைக்குள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு திருநீர் நம்மளுக்கு அவ்வளோ உதவிகரமாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே திருநீரையும் ருத்ராட்சத்தையும் நம்ம போட்டுக்கொண்டும் அணிந்து கொண்டு இருப்பதனால நம்மளுக்கு எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல்களும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அதை யாரும் அவதூறாகவோ இல்லை தாழ்வாகவோ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். யாரை பற்றும் முதல்ல கூச்சம் அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். யாரை பற்றும் முதல்ல ஐயையோ இவர்கள் எப்படி செய்து விடுவார்களோ, அப்படி செய்து விடுவார்களோ, இல்லை எதுவும் நினைத்து விடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. படைப்பவனுக்கு மட்டுமே நம்ம பணிந்தும் பயந்தும் வாழணுமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. ஏன்னா அவன் ஒருவன் தான் நமக்கு எல்லாம். மற்றவர்கள் எல்லாமே ஒரு சாதாரண நம்மளை போல் இருக்கின்ற சக மனிதர்களும் சிவமும் தான். அப்போ பார்ப்பவன் என்ன நினைப்பான் அப்படின்னு வாழாமல் படைத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னு பணிந்தும் பயந்தும் வாழுங்கள். அதுதான் சிறந்த வாழ்க்கை. இப்போ இறைவனே சிவனே நம்மக்கிட்ட தோன்றுதாருன்னா அவரை பார்த்தோன்னே நம்ம என்ன வரத்தை கேட்போம்? முதல்ல அவர் வந்துட்டாலே நம்ம மெய் மறந்து நின்று கொண்டு இருப்போம். அவர் நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்தா தான் நம்ம அவரை பற்றின அடுத்த அந்த புரிதல் அப்படிங்கிறதே வரும். அது வரைக்கும் நம்ம மெய் மறந்து அவரை பார்த்து கொண்டு இருப்போம். அப்படி அவர் வரோம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்தாலும் நம்ம கேட்கிறது என்னமோ ஒன்று தான் தவிர வேறு எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. எனக்கு இந்த ஒரு பிறவின்னு கிடையாது, இனியும் பிறவி இருந்தாலும் சரி இறைவா, இல்லை உன்னோடனே என்னை அழைத்துக்கொள். அப்படி பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் என்றைக்குமே உன்னை மறவாத ஒரு நொடி கூட, அந்த கண்ணிமைக்கும் நேரம் கூட உன்னை மறவாத, உன்னை தியானித்து உன்னை பூஜித்து உன்னை வழிபட்டு உன்னையே கரியன வாழும் ஒரு வரத்தை எனக்கு தாருமையா அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை நம்ம கேட்கணுமே தவிர உடனே எனக்கு அந்த பொண்ணை கொடு, பொருளை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு நம்ம கேட்கக்கூடாது. அவரை உணர்ந்துட்டோம், அவர் அருள் கொடுக்குறாரு, வரத்தை தாராருன்னா இதை ஒன்றை தவிர நம்ம வேறொன்றும் கேட்பதற்கு அந்த இடத்துல நம்ம இதைத்தான் தயார்படுத்தி கேட்கணுமே தவிர சாத்தியமற்ற பொருட்களை நம்ம கேட்பதனால எந்த ஒரு பயனும் நமக்கு கிடையாது. வரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய வரம்.
இதற்கு மிஞ்சிய ஒரு வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இறைவனை அடைவதை விட நம்மளுக்கு எந்த ஒரு வரமும் பெரிதாக இருப்பது கிடையாது. இப்போ நம்ம சிவனை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி உணர்ந்துட்டோம், அவரை அருவுருவமாக நம்ம பார்த்து விட்டோம் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் மற்றவர்கள் நம்மிடம் வந்து வினாவது என்ன, அப்படி நீங்கள் சிவத்தை உணர்ந்தீங்கன்னா அப்பேற்பட்ட சிவம் எப்படி இருக்கும், சிவரை பார்த்துருக்கீங்களா, அவரை என் கண் முன்னாடி கொண்டு வாருங்கள் அப்படின்னு வினாவர்களுக்கெல்லாம் நான் என்ன ஒரு பதிலை சொல்லுவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே அந்த இடத்துல கேள்விகள் எழும்பும். நம்ம என்ன வேணுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதை பார்த்து புரிந்தவர்கள் மட்டும்தான் நம்புவார்கள். மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ம காதால் கேட்பதனால ஒன்றும் உணர்ந்து விடுவது கிடையாது. கண்குளிர அதை பார்த்து தரிசனம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த சிவனை உணர முடியும். அப்போ உணர்ந்தவர்களுக்கு அவரை பற்றி நம்ம உணராதவர்களுக்கு எடுத்துரைத்தாலும் உணராதவர்களுக்கு அது ஒரு உண்மையில்லாத செயல், அதாவது உண்மையில்லாத சொற்களாக தான் புரியும். அப்போ தன்னை போல சிவத்தை உணர்ந்தவர்கள் மற்றவர்களையும் உணர வைத்தால் மட்டும்தான் அந்த சிவமானது அவர்களுக்கு புரிய வரும். புரியாதவர்களிடம் நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் அதை பற்றி பெரிதாக தெரிவது கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள சிவ தேடலில் ஈடுபடுறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் அந்த உண்மையான பக்தியை செலுத்தி அவர் அடையணும் அப்படிங்கிற அந்த தேடலில் ஈடுபட்டாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதை வைத்து சில தவறான செயல்களையும் அவர்கள் இந்த மாய வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட இந்த சிவ தேடலில் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாய வாழ்க்கையை வாழ்வதற்கு சிவனை பற்றி அந்த பேச்சுக்களை எடுத்துக்கொண்டோ இல்லை அவதூறாக பேசிக்கொண்டோ அந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்காக இதை வைத்து அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் உண்மை என்று புரியுமே தவிர உணராதவர்கள் இதை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வேணால் உயர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சிவதேடலில் அவ்வளோ முழு நம்பிக்கையோடு நானும் உணரணும் அப்படின்னு குருமார்களிடம் போய் வினாவிற சிவபக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த சிவதேடலானது அந்த இடத்துல அவர்களுக்கு தொடங்குகிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனிதர்கள் கண்டுபிடித்த அந்த தேவையில்லாத பொருட்களை வைத்துக்கொண்டு சிவதேடலில் ஈடுபடுவாங்க பார்த்தீங்களா, அவர்கள் பூராமே அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பெருக்குவதற்கு தான் அந்த நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது உண்மையான பக்தியாக அந்த இடத்துல இருக்காது. உண்மையான பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆசையுமின்றி சிவமே கதியென இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல கிடைக்குமே தவிர ஏதோ ஒரு அற்ப ஆசைக்காக சிவனை வழிபடுபவர்களுக்கு அது பெரிதாக பயனளிப்பது கிடையாது. இப்போ ஒரு 3 சிவனடியார்கள் இருக்கிறார்கள். அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாய ஆசைகளையும் வாழ்த்து கொண்டு சிவத்தை பற்றி அந்த தேடலையும் ஈடுபடுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவமே கதியென வந்து விட்டார். ஆனாலும் அவர்களுக்கு இறைவனானப்பட்டவர் காட்சி அளிக்கிறாருங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல சிவன் வேண்டுமா இல்லை அந்த மாய உலகம் வேண்டுமா அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்துடுது. அப்போ அந்த 2 நபர்களுக்கும் அந்த மாய ஆசை அப்படிங்கிறது அந்த இடத்துல அவர்களை கட்டி போட்டு விடுகிறது. அதனால் இறைவனே வரம் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த முக்தி நிலை அப்படிங்கிற நான் வேண்டுமா இல்லை இந்த மாய ஆசைகளே இந்த துன்பங்களே வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்டாலும் கூட அவர்களுக்கு வருகின்ற அந்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாய உலகத்தில் நானும் ஒரு பெரியதொரு நிலையை அடையணும், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு காரணமாக தான் இறைவனை வழிபடுறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த நபர் பார்த்தீங்கன்னா, இறைவா எனக்கு உன்னை தவிர இந்த உலகில் எதுவும் தேவை கிடையாது, என்ன உன்னோடு அழைத்துக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை மட்டுமே கேட்டுக்கொள்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 நபர்களுக்கும் அந்த மாய ஆசைகள் கிடைத்தாலுமே அவர்களுக்கு இந்த முழுமையான நிம்மதி அப்படிங்கிறது கிடைப்பது கிடையாது. அந்த 3ஆவது நபர் இறைவன் மீது அந்த அளவு கடந்த பக்தியை வைத்து எந்த ஒரு ஆசைகளும் இன்றி அந்த பக்தியை செலுத்தி அவர் தேவையான அந்த வரத்தை பெற்றுவிட்டு இறைவனடி போய் சேர்ந்து விட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இறைவன் வேண்டுமா இல்லை இந்த மாய உலகத்தில் உள்ள மாயையை நம்ம சிக்கி கொண்டு இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம முடிவில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் என்னதான் சிவபெருமானை வழிபட்டாலும் சிவ தேடலில் ஈடுபட்டாலும் அவனுக்கு நிறைய வழியில் அந்த தடங்கள் வரத்தான் செய்யும். கூட இருக்கவங்க சிவபெருமானை இவன் உணர்ந்திருந்தாலும் கூட இருக்கவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. இவன் புரிய வைத்தாலுமே அவர்கள் புரிந்து கொள்வதற்கான அந்த மனப்பக்குவத்தில் அவர்கள் இன்னும் வந்திருக்க மாட்டார்கள். அப்போ அவர்கள் இவனுடைய மனதையும் குழப்ப பார்ப்பார்கள். நீ ஏன் இப்படி இருக்கிற, இதை பண்ணு அதை பண்ணு, எங்களை மாதிரி இரு அப்படின்னு பல வகையான அந்த ஆசைகளை தூண்டி விட்டாலும்
அந்த இடத்துல அவன் மனம் மாறாமல் சிவனே கதி என வாழ்ந்து விட்டான் தான் அவனுக்கு அந்த அருளானது கிடைக்கப்பெறுகிறது. மற்றவர்கள் 1000 சொல்வார்கள், போயும் போயும் உனக்கு வேற இறைவன் கிடைக்கலையா அப்படின்னு பல வகையான கருத்துக்களை நம் மீது முன்வைக்க தான் செய்வாங்க. இந்த உலகத்தில் தொன்று தொட்டு வாழ்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதன் முதலில் தோன்றிய மொழியிலிருந்து தமிழ் மொழியைத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. அப்போ அந்த நாளில் இருந்து இறைவன் ஈசனைத்தான் எல்லாருமே வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் நீங்கள் எந்த இடத்துல தோன்றினாலும் ஏதோ ஒரு இடத்துல சிவலிங்கம் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த செல்வத்தை விட்டுவிட்டு தேவையில்லாத மனிதர்களுடைய அந்த அற்ப ஆசைக்கான அந்த செல்வங்களை நம்ம தேடி போய் நம்ம வாழ்க்கையை தொலைத்து விட்டு இப்போ அல்லோல் பட்டு கொண்டிருப்பதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. உண்மையான பக்தியின் காரணமாக தான் நம்ம சிவத்தை அடைய முடியுமே தவிர இந்த தேவையில்லாத ஆசைகளை வைத்து கொண்டு நம்மளால் ஒன்றும் அடையவும் முடியாது. அப்போ அதை மட்டும் நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிவனை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு இருக்கின்ற அந்த ஆசைகளை நம்ம குறைத்து கொண்டு எப்படி அவருடைய அந்த அருப்பெருஞ்சோதியான அவருடைய நம்ம ஐக்கியமாகி விட போகிறோம் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம யோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம அவரை அடைய முடியும். தடைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரத்தான் செய்யும். ஒரு மனிதன் ஒரு செயலை தொடங்கினாலே அதற்கு ஏகப்பட்ட தடைகள் வரத்தான் செய்யும். அது துன்பமான காரியமாக இருந்தால் பரவாயில்ல, நன்மைகள் செய்யும் பொழுது அதற்கு தடைகள் வந்தால் போராடி வெற்றி பெற்று தான் நம்ம அதிலிருந்து வரணும். ஏன்னா தவறு செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை வரத்தான் செய்யும். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இது தவறு, இதில் மேற்கொள்ளாத, அதனால் நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு சக்தி வந்து எச்சரிக்கை விடத்தான் செய்யும். அப்போ அவன் புரிந்து கொள்ளணும் இது தவறு அப்படின்ட்டு. அது மாதிரி நன்மை செய்யும் பொழுது சில வகையில் கெடுதல் செய்கிறவங்க நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவதற்கு நம்மளை விடமாட்டார்கள். அதை நம்ம போராடி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். சிவதேடல் ஈடுபடும்போது பல்வேறு விதமான சொற்கள் நம் காதுகளில் வெல்லத்தான் செய்யும். என்ன பண்ணுறான் பாரு, இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், திருநீர் பூசிக்கிட்டு ருத்ராட்சத்தை அணிந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு நம்மளை சாடை மாடையாக பேசத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. நமக்குன்னு ஒரு சொந்தம் அப்படின்னு இருக்குன்னா அது சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல உணர்ந்து கொண்டு அப்படி நம்ம பயணிக்கும் பொழுது தான் நமக்கு அவர்களுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டாக இருப்பது கிடையாது. நம்ம பாட்டுக்கு கடந்து போய்கொண்டே இருக்கும். இவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பெரிதாக நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. சிவந்தான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டு அந்த இடத்துல பயணிக்கும் பொழுது தான் நமக்கான அந்த பாதையானது அந்த இடத்துல நல்லதொரு பாதையாக இருக்கிறது. நிறைய தடங்கள் வரத்தான் செய்யும். ஏகப்பட்ட பேச்சுக்கள், ஏகப்பட்ட சொற்கள்லாம் நம்ம மீது விழத்தான் செய்யும். ஏன்னா இப்போ உள்ள மாய வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுடைய தோற்றங்கள், உடைகளை பார்த்தாலே நம்ம இருக்கின்ற அந்த தோற்றத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்கும். ஆள் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசத்தான் செய்வார்கள். ஏன்னா நம்ம வழிபடுகின்ற அந்த சிவபெருமானே அவருடைய ரூபத்தை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் கடைசியில் இப்பேற்பட்ட நிலைக்குத்தான் வரணும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அவர் இருக்கிறார். அப்போ அவரை மாதிரி நம்ம இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சங்கடமும் வரப்போகிறது கிடையாது. அவரை மாதிரி இருப்பதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி தான். இப்போ மற்றவர்கள் கூறுறாங்க அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்மளுடைய அந்த தோற்றத்தை மிகப்படுத்தி காட்டுவதனால சிவத்தை நம்ம அந்த இடத்துல கூட இழக்க நேரிடும். சாதாரண உடை அணிந்து கொண்டு ருத்ராட்சம் தரித்து கொண்டு எப்பொழுதுமே ஈஸ்வனுடைய அந்த திருநாமமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நம்ம அவரே அனுதினமும் பூஜித்து வணங்குவதனால நமக்கு நன்மைகள் தான் வந்து சேரும். அதைத்தான் திரும்ப திரும்ப உரைக்கிறது. அதை மட்டும் என்றைக்குமே உணர்ந்து கொள்ளுங்கள். சிவதேடலில் ஈடுபடுறீங்கன்னா இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு பயனளிக்கும். சிவதேடலில் ஈடுபடுறவங்க குருமார்களிடம் அந்த ஆசையை பெற்று அதற்கான வழிமுறைகளை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். சிவதேடலில் ஈடுபடும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் ஒரு நல்லதொரு வழியை வகிக்கும். சிவபெருமானுடைய அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். ஏன் சிவபெருமான் மீது நாம் ரொம்ப பித்தாக இருக்கோம், ஏன் நம்ம சிவபெருமான் மீது அளவு கடந்த அந்த பித்தனாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆனால் அது
நம்ம அவர் மேலே பித்தனா இல்லை, நம்மளை விட அளவு கடந்த ஒருவர் பித்தனாக இருக்கின்றார் நம்மள் மீது. அது யார் என்று தெரியுமா? வேறு யார்? நம்ம சிவபெருமான் தான். இந்த உலகத்தில் உள்ள மாயையை, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை, இந்த உலகத்தில் உள்ள உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தீய எண்ணங்களை எல்லாம் துறந்துவிட்டு, நான் உண்மையில் அவ்வளவு பித்தனாக இருக்கின்றேன், நீ ஏன் என்னை அறிய முற்பட மறுக்கிறாய், என் மீது பக்தி கொள்ள மறுக்கிறாய் என்று ஈசன் தான் நம்மீது பித்தனாக இருக்கின்றார். அவர் நம்மை ஆட்கொண்டு அவர் நம்மளை நோக்கி பித்தனாக இருக்கின்றார். நம்மளை படைத்து அவர் தன்னை உணரச் செய்வதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில டைம் நம்ம பார்த்தீங்கன்னா அவரை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவருடைய அந்த பக்தியை நாம் உணர மறுக்கின்றோம். அப்போ நம்மளை அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு. ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் உள்ள அந்த ஆசை அப்படிங்கிற மோகத்தில் சிக்கிக்கொண்டு அவரை பற்றி உணர்வதை நாம் தவிர்த்து விட்டு அந்த ஆசையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கின்றோம். இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் நம்ம ஈசனுடைய புகழை அவங்கக்கிட்ட பரப்புனாலும் கூட அவங்க உடனே அவங்க மனசை மாற்றிக்கிட்டு சிவபெருமானை கும்பிட்றதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒருத்தங்க ரோட்டில் போயிட்டுருக்காங்க, அப்போ அவங்ககிட்ட நம்ம ஈசனை வழிபடுங்க, அவர் உங்களை ஆட்கொள்ளுவார், ருத்ராட்சத்தை அணிந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா? கண்டிப்பாக அந்த இடத்தில் சரின்னு என்று சொன்னாலும் அதை தாண்டி சென்ற பின் அவர்கள் மனநிலை மாறிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக இருந்தாலும் சரி, இறைவன் நம்ம மீது வைத்தால் மட்டும்தான் அந்த அன்பானது நமக்கு திரும்ப அவர் மீது வைக்க தோன்றுகிறது. அது இறைவன் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தங்க போயிட்டுருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உங்கள் கூட இருந்தவங்க யாராக இருக்கலாம், அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க வாயோடு சொன்னால் அந்த பாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகையாகாது. இப்போ அவங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பாசமானது அவங்களுக்கு தெரியும். அந்த அன்பு இப்போ அவங்க ஒரு ஆபத்தில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இவங்க எதிர்பாராமல் உதவுறாங்கன்னா அப்போ அவங்க மனதில் ஒரு அன்பானது தோன்றும். அப்போ யாருக்குமே யார் மேலேயும் தானாக அன்பு வருவது கிடையாது. அவர்கள் அவர்கள் மீது அன்பு வைத்தால் மட்டும்தான் திரும்ப அவர்களுக்கு அந்த அன்பானது வைக்க தோன்றுகிறது. அதே மாதிரி தான் இறைவனான எம்பெருமான் யார் மீது அன்பு வைக்கின்றாரோ அவர்கள்தான் அவர் மீது பக்தியாக இருக்கின்றனர், அவரை உணர ஆரம்பிக்கின்றனர். எல்லோருமே இறைவனை அடைய முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அவருடைய அந்த கருணை பார்வையானது இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த இறைவனுடைய அந்த அன்பை அடைய முடியும். அப்படி பார்த்தா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததிலிருந்தே அந்த தெய்வீக சக்தியானது அவர்களுக்குள் இருக்கும். இறைவனை பற்றியே சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலானது இருக்கும். அவர்களுக்கு மட்டும் அப்படியே இருக்கிறது என்றால் அவர்களுக்கு பிறக்கும் பொழுதே ஈசனான அந்த கருணை பார்வையானது அவர்கள் மீது இருந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று செய்து பார்த்தீங்கன்னா, அவங்க போன ஜென்மத்தில் செய்த அந்த நல்வினை பலன்கள், கர்ம பலன்களை அடிப்படையாக கொண்டு ஈசனுடைய அந்த கருணை பார்வையானது அவர்களிடம் பிறக்கும் பொழுதே இருக்கின்றது. அவர்கள் பிறந்ததிலிருந்து வளரும் வரை, வளர்ந்து கொண்டிருக்கும் வரையே ஈசனை பற்றி அந்த சிந்தனையிலே இருப்பார்கள். அப்படி அவங்க இருக்கும்பொழுது ஈசனே உலகம் அப்படிங்கிற அந்த முழு எண்ணத்திலே இருப்பாங்க. ஈசனையே இறுக பிடித்து கொள்வார்கள். அப்போ நம்ம ஈசன் மீது உயிராக இருப்போம். அப்போ திடீரென்று நம்ம மனநிலையானது இந்த ஆசாபாசங்களுக்கு சற்று சாகிற அந்த மாதிரி இணங்க போகிறது என்றால் டக்குன்னு நம்ம ஈசனை ஐயா எனக்கு இது வேண்டாம், நீ தான் வேணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவரோட காலை இறுக்கி பிடித்து கொண்டு அவருடைய நாமத்தை உரைக்க சொன்னோமே ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். ஆசை பக்கத்திலே வராது. நம்ம சில நேரங்களில் அந்த ஆசைகள் மீது நாம் பற்றுக்கொண்ட வைக்க அந்த இறைவனை தாண்டி அந்த ஆசைகள் எப்படியாவது நம்ம மனநிலைக்குள் நுழைந்து அதை சிந்திக்க வைக்க ஆரம்பித்து விடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இறைவனை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். எனக்கு இந்த ஆசைகள்லாம் வேண்டாம், நீ தான்ப்பா வேணும், இந்த மாதிரி ஆசைகள் வருவதை தடுக்க வேண்டும், என் நினைவாற்றில் நீ ஒருவனை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலையானது உங்களுக்கு ஈசனை இறுகப்பட்டு கொண்டு அவரை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அந்த ஆசைகளானது உங்களுக்கு பெரிதாக தெரியாது. அது இன்னமும் வரவும் வராது. வந்தாலும் கூட நீங்கள் இறைவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும்.
அப்போ நாம நம்மளுடைய மனதானது தான் இந்த ஆசைகளுக்கு இணங்கி நம்மை தவறுக்கு தூண்டுகிறதே தவிர இறைவனாக நம்மை இந்த தவறான செயலை நீ செய் அப்படின்ட்டு அவராக சொல்ல மாட்டார். அவர் நமக்கு நல்லதை தவிர வேறு எதையுமே வழங்க மாட்டார். அந்த நல்லதை வழங்குவதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படி என்பது தான் நமது மனநிலை. அவர் நல்லது தான் கொடுப்பாரு, ஆனால் நம்ம மனநிலை ஒரு 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 இதாக இருக்காது. நமது மனமானது குரங்கு போல் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே தான் இருக்கும். அதை சரியாக இருக்க பிடித்து ஒருநிலைப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இறைவனானப்பட்டவர் இந்த பாதையில் தான்ப்பா செல்லணும், இதுதான் நல்வழி பாதை அப்படின்னு 3 பாதை, ஒரு 3 பாதை இருக்குன்னு வைங்களேன். இதில் இதுதான் நல்ல பாதை, இது வழியாக போனால் தான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம் மனநிலையானது என்ன சொல்லும்? ஒருவேளை இந்த சைடு போனால் இது இருக்குமோ, இல்லை இந்த சைடு போனால் வேறு ஏதாவது இருக்குமோ, நம்மளை இவர் ஏமாற்றுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமது மனநிலையானது அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல இறைவன் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த பாதை நல்வழியாக இருக்கும். அப்போ நம்மளாக நினச்சிக்கிட்டு ஒரு பாதைக்குள்ளே போனோம்னா அந்த பாதையில் துன்பம் இருக்கலாம், தடங்கள் இருக்கலாம், இல்லை எது வேணுமானாலும் நடக்கலாம். அப்போ இறைவன் காட்டுகின்ற வழியானது எப்பேற்பட்ட வழியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இறைவன் நம்மக்கிட்ட சொல்லவா போகிறாரு, இந்த மாதிரி இந்த பாதையில் போ அப்படின்ட்டு. அவர் எப்படி, நான் நிறைய டைம் இப்படி பார்த்துருக்கேனே, எனக்கு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் வர்ற சிந்தனை தான். இறைவன் எப்படி யார்கிட்ட இப்படி சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இறைவன் நேரில் நீ இப்படி போப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார். இதற்கு முன்னாடி போனவர்கள் யார் மூலியமாவது சொல்லுவார். இதற்கு முன்னாடி அந்த பாதையில் நீங்கள் மட்டுமா போயிருப்பீங்க, இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. அவர்கள் இந்த பாதையில் போனால் நல்வழியில் போவீங்க அப்படின்ட்டு மனித ரூபத்தில் அவராக சொல்வார். அவர் நேரில் சொல்ல மாட்டார், மனித ரூபத்தில் அவராக சொல்வார். இதற்கு முன்னாடி நிறைய பேர் கடந்து வந்திருப்பாங்க சிவவழி பாதையில். அப்போ அந்த வழியில் போனவங்க சொல்லுவாங்க, இதான்ப்பா நல்ல பாதை அப்படின்ட்டு, அவர் ரூபமாக. அப்போ அந்த வழி பாதையானது ஈசனே உங்களிடம் அருளிய பாதையாக இருக்கும். அதை விட்டு என் மனசு சொல்கிற போக்கில் நான் செய்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக ஒரு பாதையில் போனால் அது துன்பத்தை தான் நமக்கு தரும். இறைவன் காட்டுகின்ற பாதையோ, இறைவன் நமக்கு வைக்கின்ற அன்போ என்றைக்குமே பொய்யாகாது, தவறாக இருக்காது. அப்போ நம்மளாக தான் ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு காரணம் இறைவன் தான் நம்மளை கடவுளையாப்பா இப்படி சோதிக்காரு, கடவுள் தான் என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கடவுளை அப்படின்ட்டு கடவுள் மேலேயே பழி சொல்வது மிகையாகாது. கடவுள் இந்த உலகத்தில் உன்னை படைத்திருக்கிறாரே, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ உயிரினங்கள் வாழலாம். ஆனால் அதில் எல்லோரையும் வேறுபட்டு இருப்பது இந்த மனிதனின் இனம்தான், மனித பிறவி. இந்த மனித பிறவி கிடைத்ததே நமக்கு ஒரு வரம்தான். அது எதற்காக கிடைத்திருக்கிறது என்றால் ஈசனை பூஜிக்கவும், ஈசனை பற்றி சிந்திக்கவும், ஈசனை தேடவும் தான் கிடைத்திருக்கிறதே தவிர இந்த ஆசாபாசங்களுக்கு இணங்கி அதில் மூழ்கி இருக்கிறதற்கு கிடைக்கவில்லை. ஆசாபாசங்கள் எல்லோருக்கும் வருவதுதான். ஆசைகள் இன்றி ஒரு மனிதனும் இருக்க மாட்டான். நமக்கு எல்லோருக்குமே ஆசைகள் வரத்தான் செய்யும். அந்த ஆசையானது அளவற்ற அந்த பேராசையாக மாறும்போது தான் நமக்கு பெரிய பெரிய துன்பங்கள் வந்து விடுகிறது. இப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். நாமளும் நல்லா இருக்கணும், எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறவங்களும் இருக்காங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறவங்களும் இருக்கிறதான் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் மட்டும் அப்படிங்கிறப்ப அந்த அகங்காரம், அந்த அகந்தையானது அங்கே வெளிப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஈசனுடைய அருளானது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிரங்களும் தாமென்று, அதாவது சிவம் என்று நினைக்க வேண்டும். நம்ம வழிபடுகின்ற சிவம்தான் எல்லாமே. இந்த உயிரினங்கள், சக மனிதர்கள், ஜீவராசிகள் அனைவரையும் சிவமாக பார்த்தால் உங்களுக்கு அந்த அன்பானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடைக்காது. அவர்களோட அன்பானது உங்களுக்கு வேறு எதுவுமே பெரிய ஆசைகள்லாம் கிடையாதுங்க. உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த இதை பண்ணணும், இவ்வளோ பெரிய இதாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் விட்டுருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நேர்மையான வழியில், நல்வழியிலே அதை முயற்சி பண்ணுங்கள், அவ்வளவுதான். அதை விட்டு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தேவையில்லாத செயல்களில் ஈடுபடும் போது தான்
நம்மளோட வாழ்க்கையே அந்த இடத்துல சில டைம் முடிஞ்சு போயிடுற அளவுக்கு போயிடுது. நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தால் எப்படி இருந்தாலும் சரி, நல்லவனாக இருக்கிறவர்கள் எல்லாருமே நல்லாத்தான் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நேர்மையாக என்றைக்குமே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் வளமாக இருக்கும். அந்த இறையருளையும் நம்மளால் பெற முடியும். ஈசனுடைய பார்வையும் உங்கள் மீது படும். அப்போ என்றைக்குமே நல்வழியிலையும் ஒழுக்கமாகவும் இருந்து வாழ வேண்டும். ஒழுக்கமாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையானது நமக்கு நல்லதாக இருக்குமே தவிர, அந்த தீய குணமானது நம்ம மீது வந்துவிட்டால் நமது வாழ்க்கையானது நிம்மதியாகவே இருக்காது. வாழ்க்கை அந்த இடத்துலையே கூட நம்மளுக்கு முடிவு கூட வந்துடும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம். எல்லோருமே நல்வழியில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கண்ணாடியே தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ அநியாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கன்னு. ஆனால் அத்தனை பேரும் இப்பொழுது நன்றாக இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு போவார்கள். கண்டிப்பாக அது நடக்கத்தான் செய்கிறது. இறைவனானப்பட்டவர் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அவர்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக அவர் வழங்கி கொண்டு தான் இருப்பார். இப்போ நல்லா இருக்கிறவன், சிரிச்சுக்கிட்டு இருக்கவன், நேர்வழியில் இல்லாமல் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். அதற்காக நேர்மையாக இருக்கிறவனை அப்படியே விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒன்று கிடைக்கிறது அப்படின்னா அது ஈஸியாக என்றைக்குமே கிடைக்காது. கிடைச்சாலும் அது நமக்கு நிலை பெறாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஈஸியாக நமக்கு ஒன்று கிடச்சிச்சின்னு வைங்களேன், அதில் ஒரு இதே இருக்காது. இப்போ கஷ்டப்பட்டு ஒன்று அடையிறோம்னா அந்த வெற்றியோட ருசியை நம்ம அனுபவிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும். எதையுமே நேர் வழியில் சம்பாதிக்கணுமே தவிர குறுக்கு வழியில் சம்பாதிச்சா அது நிலையாக இருக்காது. உங்களுக்கு தலைபோற கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் இருக்கிறத வைத்து வாழ பழகிக்கோங்க. என்றைக்குமே ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு மாயை. இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அந்த ஈசனுடைய திருவிளையாடல் மட்டுமே தவிர யாருமே யாரையும் இது பண்ணலை. இந்த உலகம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. ஒரு செகண்ட் ஆகாது. இயற்கை யாராவது மாற்றி அமைச்சாங்கன்னா, இயற்கை தன்னோட பலத்தை நமக்கு எதிராக திருப்பிச்சுன்னா அவ்வளோதான். அப்போ இருக்கிறது அவ்வளோதான். இந்த உலகத்தில் நம்ம படைச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துவிட்டாலே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமானது புரிந்து விடுகிறது. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமானது புரிந்து விடுகிறது. ஒருத்தங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, நம்மளை இவ்வளோ தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. பொறாமை குணம். நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா இறைவன் நம்மளை இப்படி தான் படைச்சிருக்காரு, இறைவன் இதற்காக ஒரு வழியை நமக்கு காட்டுவார், இறைவன் நம்மளை இப்படி படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே தவிர அதற்காக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் ஜென்மத்தில் பண்ண அந்த பாவ புண்ணியங்கள் கணக்கின காரணமாகத்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்து அதை அனுபவிக்கிறோம். அதை கழிக்கணுமே தவிர அதற்காக நம்ம வருந்தக்கூடாது. இருக்கிறது என்னமோ இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். நம்ம அப்படி தான் ஆகணும், இப்படி தான் ஆகணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடும், மனநிலையும் சரியில்லாமல் போயிடும். ஒரு நிலையில் இருக்க முடியாது. அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் சரியாக யார் கூடயும் பேச மாட்டோம், இறையவர்களை பற்றியும் நினைக்க மாட்டோம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு துன்பம் தான் வருகிறது. அப்போ நமக்கு இதான் இறைவன் படைத்திருக்கார், ஈசன் இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார், இதை வைத்து வாழ பழகிக்கணும், அவரை பற்றியே நினைக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுனாலே போதும். வாழ்க்கையானது கண்டிப்பாக உங்களுக்கு வளமாக இருக்கும். வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக இருக்கும். அதேபோல் தான் நம்ம இப்போ நேர்மையாக இருக்கோம், நல்வழியில் நடக்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம், பிறர் நம்மளை பார்த்து அன்பு வைக்கிறாங்க, பிறர் மேலே நாம் அன்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இப்படி நல்வழியில் போகின்ற பொழுது இறைவனானப்பட்ட எம்பெருமான் பார்வையானது நம் மீது படுகிறது. இறைவன் நம்மளுக்கு எவ்வளவு தான் அந்த கர்ம வினைகள் படி சோதனைகளை தந்தாலும் அதையெல்லாம் மாற்றி நம்ம சாதனையாக ஒரு முன்னால் நிற்கும்போது அவர் நம்மை கண்டு வியந்து நம் மீது அவருடைய பார்வையானது விழுகிறது. அப்போ அவர் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்றால் அவர் மீது நாம் முழுமையான பக்தியை செலுத்த ஆரம்பிக்கின்றோம். அந்த இடத்துல நமக்கு சிவமே தவிர வேறு எதுவுமே தெரியாது.
வேறு எதுவுமே தெரியாது. அந்த ஆசைகள் எதுவுமே நமக்கு வரவும் ஆரம்பிக்காது. அப்பயே உங்களுக்கு உணர்ந்து விடுவீர்கள், இந்த உலகம் என்பது மாயை, இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள் நினைவில் வரும். ஈசன் ஒருவரை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் மனதினுக்குள் வந்தே தீரும். அப்போ அந்த கருணை பார்வையானது நமக்குள் வர வேண்டும் என்றால் நம் நல்வழியிலும் ஒழுக்கமாக அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே பொழிய வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே பொழிய வேண்டும். அந்த அன்பே சிவம், சிவமே அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் இருந்தும் இருக்கும். எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லோரையுமே நீங்கள் சிவமாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையானது அழகாக தெரியும். சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். நீங்கள் ஈசனை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறார். உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை அவர் பார்த்து கொள்கிறார், அதற்கு ஏற்படும் விளைவுகளையும் அவரே பார்த்து கொள்கிறார். அப்போ உங்களுக்கு மீறிய ஒரு சக்தி உங்களை எதிர்க்கும் பொழுது உங்களுக்குள் என்ன தோன்றுகிறது? இந்த உலகத்தையே படைத்த அவ்வளோ பெரிய சக்தி எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த மன உறுதி உங்களுக்குள் வந்துவிடும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமோ எவ்வளோ பெரிய சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவனை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. உங்கள் கஷ்டம்லாம் வர்றதுக்கும் தெரியாமல் ஓடி போயிடும். அப்போ இறைவன் மீது நீங்கள் அன்பாகவும் இருக்கணும், அவரை நம்ப வேண்டும். எதையுமே மன உறுதியுடனும் தைரியமாகவும் எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எவ்வளோ பெரிய துன்பங்கள் கூட வரலாம். அப்போ இறைவனை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க, அவர் மீதே நல்ல அன்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற கஷ்டமெல்லாம் ஓடி போயிடுற அளவுக்கு அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். கஷ்டம் வர்றதே தெரியாத அளவுக்கு இறைவனானப்பட்ட எம்பெருமான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வார். அப்போ அவரை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் நம்மகிட்ட எவ்வளவோ செல்வங்கள் வளங்கள் இருந்தாலும் அது ஒரு பொருட்டாக இருக்காது. அது எல்லாமே இந்த ஈசன் எம்பெருமானால் உருவாக்கப்பட்ட மாயையை தவிர நம்மளாக எதையும் நம்மளாக உருவாக்கிக்கல. அதை சொந்தம் கொண்டாடுறதுனால நமக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்மகிட்ட எவ்வளவோ கோடி பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் சரி, அதை வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நான் அதை வச்சு இந்த உலகத்தையே வாங்கிடுவேனே, அந்த இதை வாங்குவேன், இந்த வீடை கட்டுவேன், இந்த காரை வாங்குவேன், இந்த பைக் வாங்குவேன், என்னென்னலாமோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் சில காலம்தான். இந்த சிவம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்றைக்குமே நிரந்தரமே தவிர இந்த ஆசைகள், இந்த பணம், இந்த செல்வம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. செல்வம் அப்படின்னாலே சிவம் தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. அணிகலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை ரெண்டையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம், உங்களுக்கு பெரிய செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவத்தை உணர்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. மித்தபடி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு அந்த பணத்தின் மீது, அந்த பொருட்கள் மீது ஆசை வருகிறது என்றால் அது சும்மா ஒரு மாயை தான் தவிர வேறொன்றும் கிடையாது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது, நான் இல்லை என்று சொல்லலை. அதற்காக அந்த பணமே வாழ்க்கை என்று நீங்கள் இருந்து விடக்கூடாது. ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அரசர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் தன்னுடைய மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்வார். பொன்பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மக்களுக்கு சாப்பாடிலிருந்து எல்லா வளங்களையுமே அள்ளி தருவார். தன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பகிர்ந்தளித்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் பல பேர் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இந்த சூழ்நிலையில் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். தனக்கிட்ட எவ்வளவு இருக்கோ தாங்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்தவர்கள்கிட்ட கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா, அந்த குணத்தில் தான் சிவத்தை பார்க்கின்றோம். நம்ம கிட்ட அந்த செல்வமானது, பணமானது அளவு கடந்து இருக்கிறது என்றால் அதை நாம் வைத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் துறந்து, அந்த மாயையை துறந்து நாம் ஈசனிடம் சரணடைந்து விடுகிறோம். அப்போ இவற்றை வைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அப்போ இல்லாதவருக்கும் இருக்கிறவர்களுக்கும் அந்த பசியார நினைக்கும் அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட குணமானது நமக்கு இருக்கின்றது என்றால்
அவர்கள் மூலமாக நாம் சிவத்தை அடையலாமே தவிர இந்த பணங்களை நாம் வைத்து கொண்டிருப்பதனால் இதன் மூலம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லாதவர்களுக்கும் இந்த கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் நாம் கொடுத்து உதவினாலே அவர்கள் மூலமாக நம்ம சிவத்தை உணரலாம். அதை வைத்துக்கொண்டு மேலும் மேலும் பெருக்கி கொண்டு போனால் அது நம்ம துன்பங்களைத்தான் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அது யாருக்குமே புரிவது கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 2 வழியை காமிக்கிறாங்க. இந்த வழியில் போனால் லட்சக்கணக்கான பணங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு, இந்த வழியில் போனால் சிவம் இருக்கிறது என்று. இந்த இடத்துல அந்த சிவம்தான் எனக்கு பெரியது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை நோக்கி போவார்கள். அந்த ஆசைகள் கொஞ்சமாவது, அந்த ஆசையானது கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அந்த இடத்துல உங்கள் மனநிலை மாறி நீங்கள் அந்த வேறு பாதையில் சென்று விடுவீர்கள். அந்த இடத்துல உங்கள் பக்தியானது, சிவமானது முற்றிலுமாக அழிந்து போய் விடுகிறது. அந்த திரும்ப 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 அந்த மாயையே உள்ளே போய் நம்ம வாழ்க்கையை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே தவிர சிவபெருமான அந்த சிவத்தை உணர்வதற்கு நாம் எப்பொழுதுமே முயற்சி செய்வது கிடையாது. எவன் ஒருவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயை என்று உணர்ந்து இந்த ஆசைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் படைத்த இது எல்லாமே ஒரு மாயை, அவர் நடத்துகிற திருவிளையாடல் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு எல்லோரிடமும் கருணையாக இருக்கின்றான் என்றால் அவனுடைய ஈசனுடைய கருணை பார்வையானது உங்கள் மீது விழுகின்றது. நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தினீங்கன்னா இறைவன் உங்கள் மீது அன்பு செலுத்துவார். நம்ம கூட இருக்கிறவங்க மற்ற உயிரினங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை அந்த இறைவனானப்பட்ட எம்பெருமான் பார்த்து கொள்வார். அப்போ எல்லோரிடத்திலும் அந்த அன்பானது வைக்க வேண்டுமே தவிர யாரிடமும் கோபம் அப்படிங்கிற அந்த வெறுப்பு, அந்த சுயநலம் அப்படிங்கிற அந்த ஆசைகளுக்கு இணங்கி யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. எல்லோரிட முகத்திலும் நாம் காட்டுகின்ற அன்பானது அந்த சிரிப்பின் மூலமாக வெளிப்படும். அந்த அன்பானது அவர்கள் மனதின் மூலமாக வெளிப்படும். என்றைக்குமே ஈசனை வழிபடுங்கள். அவர் சொல்கின்ற அந்த பாதையிலே போங்க, நல்வழி பாதையில். உங்ககிட்ட இருக்குது, பிறர்கிட்ட இல்லைன்னா கொடுத்து உதவுங்க. அவர்கள் மூலியமாக நீங்கள் சிவபெருமானை அடையலாம். மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அன்பின் மூலமாக நாம் ஈசனை அடையலாம். அதை விட்டுவிட்டு தாமே எல்லாம் அப்படிங்கிற அந்த கர்வத்தோடு இருக்கக்கூடாது. பணத்தை நாம் மேலும் மேலும் சேர்க்க நமக்கு துன்பம் தான் வந்து போகும். நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சின்ன உடல்நிலை சரியில்லை, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ பணம் இருந்தும் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவ்வளோ பணம் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை யாரும் சிந்திக்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் இறக்கும் தருவாயில் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் இறந்த பின்னும் கூட அது அவர்கள்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும், இந்த உலகத்தில் எவ்வளவோ செல்வந்த இருப்பவங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே இந்த உலகமானது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியப்பட்ட விஷயமும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு என்றால் கண்டிப்பாக கிடையாது என்பதுதான் நான் சொல்கிறேன். இறைவனை தவிர ஒருவராலும் நமக்கு உதவ முடியாது. இறைவன் தவிர ஒருவராலும் நம் மீது கருணையானது பொழிய முடியாது. இறைவனை தவிர யாராலும் நம் மீது அன்பு செலுத்த முடியாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாயை அப்படிங்கிற இந்த உலகத்திலிருந்து நம்ம எப்படி என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிடணும். முற்காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி இருந்திருக்காங்க, இப்போ வாழ்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக நினைத்திருப்பீர்கள். உங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் அவர்களுக்கென்று தனி இடத்தில் போய் உட்கார்ந்து விட்டாங்க பார்த்தீங்களா. ஈசனை நினைக்கிறதுக்காக அவர்கள் இந்த நகரங்களிலோ இந்த மாயையிலோ வாழ்வதற்கு பிறகாக எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு அவங்க போய் அவர்கள் அந்த ஈசனை தேடுவதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானை தேடுவதில். அப்போ அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து இருக்கிறது. இந்த உலகம் அப்படி என்பது நிலையானதல்ல, இது ஒரு மாயை, ஈசன் ஒருவரே நிரந்தரம் அப்படிங்கிறது. இதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய குணம் பல்வேறு விதமான குணங்களாக நம்மளுக்கு இருந்திருக்கும்.
அதாவது ஈசனை பற்றி நம்ம நினைக்காததுக்கு முன்னாடி நம்ம பிறந்து கொஞ்சம் பருவநிலை அடைஞ்சு அப்புறம்தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னா இவர் நம்மளை படைச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு பிறந்தோடனே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர மற்றவர்களை பார்த்து தான் நம்ம அதை அறிந்து கொள்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு இன்னார் தான் இறைவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் கூட இருக்கவங்க தான் நம்மளுக்கு இவங்க இப்படி இறைவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லித்தரோம். அவங்கள பார்த்து தான் நம்ம இறைவனையே தெரிஞ்சுக்கணும். இறைவனை பற்றி அந்த வழிபாடும் நம்ம அப்போ தான் மேற்கொள்ள ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த வயதை அடைந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற அந்த நம்ம பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர்களே சமாளித்து கொண்டு நமக்கு நல்வழியை மட்டும் காட்டி அதுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அவங்க அந்த இதை சொல்லுவாங்களே தவிர அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அவர்களே எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிடாங்க. நம்ம படிக்கிற வரைக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த எதுவுமே தெரியாது. நம்ம வேலை அப்படின்னு அந்த வேலைக்கு போகும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் உணர ஆரம்பிப்போம். அப்போ தான் இறைவனை பற்றி முழுமையாக உணரக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு கிடைக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வயதில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன்னா இப்படி கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வாரோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். மித்தபடி சாமி கும்பிட சொல்கிறாங்க, ஏதோ கும்பிட்றோம் வாரோம் அப்படிங்கிறது தெரியும். கடவுள் நம்மளை கண்ணை குத்திடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம். கடவுள் அப்படின்னா அவரிடத்துல பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு முறையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு அது மட்டும்தான் தெரியும். போக போக நம்ம வளர தான் இறைவனை பற்றி அந்த முழு உணர்வானது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம உணர ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த வேலைக்கெலாம் போக ஆரம்பித்த பிறகு குடும்பத்துடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ தெரியும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க அந்த இறைவனானப்பட்டவர் நமக்குள்ளே வராரு. அப்போ அவரிடமும் போய் நம்ம கேட்குறோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனிடத்துலையும் போய் நம்ம வேண்டுதலாம் வச்சு அதை நிறைவேற்றுவதற்கான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இறைவனிடத்தில் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். அவரும் அதற்கான வழிகளை நமக்கு காட்டி கொண்டு தான் இருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கஷ்டமானதும் கவலையானது எது வந்தாலும் சரி, அதை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதை ஒரு மகிழ்ச்சியான அது ஒரு இனிப்பான இதாக தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் தான் கஷ்டத்தை விரும்புவா, கஷ்டம் வருதுன்னா யார் விரும்புவா, அதை யார் ஏற்றுக்குவா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற வரும்போது தான் நம்ம இறைவனிடத்திலே போகிறோம். இறைவனே நமக்கு அப்போ தான் ஞாபகம் வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல தான் தெரியுது. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்மளுக்கு இறைவனானப்பட்டவர் தேவைப்பட மாட்டார். அப்போ நம்ம கவலையிலையோ துக்கத்திலையோ இருக்கோம்னு வைங்களேன், அப்போ யார்கிட்ட முறையிடுவோம், நம்ம இறைவன் இடத்துலாம் முறையிடுவோம். அப்போ அவரை பற்றி அந்த நினைப்பதற்கும் அவரை உணர்வதற்குமான அந்த வாய்ப்பு நம்மளுக்கு அந்த கவலைகள் கஷ்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அப்போ அவர்கிட்ட போய் நம்ம அந்த கவலைகளை கஷ்டத்தை போக்குறதுக்கான அந்த வழியை கேட்கணும். கேட்டுட்டு அவர் அதை தீர்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அவரை முழுசாக நம்ம பக்தியானதை அதிக அளவில் செலுத்த ஆரம்பிக்கணும். அப்படி நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை வரும்போது தான் நம்ம அந்த பக்தியானதை அதிகமாக செலுத்த நம்மளுக்குள்ள அந்த கடவுளை பற்றிய அந்த புரிதல், அவரை தேடுதல் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக அந்த இடத்துல தான் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த கவலைகள் கஷ்டம் நம்மளுக்கு வரதுன்னு நினச்சி நம்ம வருந்தி கொண்டு இருந்தோம்னா நம்ம அது எதற்காக வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே கடைசி வரை இழவே இல்லாது. அது வந்துருச்சு, அப்போ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு இறைவனிடத்தில் போய் முறையிடுதோம். அதை முறையிட்டு அவர் சரி செஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் இறைவனை பற்றி நம்ம முழுமையாக உணர ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவபெருமான ஈசனை கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் அப்படிங்கிற அந்த இஷ்ட கடவுள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தர் சிவபெருமானை கும்பிடுறாருன்னா ஒருத்தர் ஆஞ்சநேயரை கும்பிடுவார், ஒருத்தர் ராமரை கும்பிடுவார், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஆனால் அதற்கு எல்லாமே தொடக்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈசன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று தான். எல்லாமே ஒரே கடவுள் தான். அதை நம்ம பிரித்து பாவித்து
நம்மளுக்கு தகுந்தாற் போல அவர்கள் அப்படி இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஈசனை வழிபடலாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க. எப்படியும் உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச தெய்வம் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அப்போ எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது அந்த தெய்வத்தை எப்படி வேண்டி அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்கிறீர்களோ, அந்த கஷ்டமானது சரியாகி உங்களுக்கு அந்த இன்பமானதை அவர் கொடுப்பார் பார்த்தீங்களா, அப்பையும் நீங்கள் அவரை எப்பயுமே அந்த மனதினுள் வைத்திருக்க வேண்டும். அப்போ கஷ்டத்தை போக்கிட்டார், அவ்வளோதான், இனிமேல் அவரை நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதற்காக கடவுள் நம்மளுக்கு கஷ்டத்தை போக்கிட்டார், அவர் செல்வங்களெல்லாம் கேட்பார், அவர் அந்த கஷ்டத்தை போக்குனதுனால அதில் பாதியை நம்மகிட்ட கேட்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் கேட்பதெல்லாம் உங்களுடைய அந்த உண்மையான அன்பான அந்த மனதை மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த ஒரு கடவுளையும் இஷ்ட கடவுள் ஏதாவது கொடுத்து யாரை வேணாலும் கும்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரே கடவுள் அப்படின்னு இருக்கிறது எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டுமே என்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, நமக்கு எவ்வளவு தான் கஷ்டங்கள் துயரங்கள் அப்படின்னு மனசில் நிறைய கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடவுளை கும்பிடும் பொழுது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் தெரியாமலே போகும். இப்போ மனசு சஞ்சலமாக இருக்குது, மனசு சரியில்லைன்னு தான் நம்ம இறைவனை தேடி போகிறோம். இப்போ எவ்வளோ தான் நம்மளுக்கு மனதில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு பெரிதாக தெரியாது. அந்த கவலைகள் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கவும் செய்யாது. நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு வருதுன்னா அதற்கு காரணம் இறைவன் அந்த போடுகின்ற அந்த கணக்கு தான், அவருடைய அந்த திருவிளையாடல் தான். நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னா அதற்கான தாங்குத சக்தியும் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த கஷ்டத்தை கொடுக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னா அதுக்கு காரணம் நம்மளால் தாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அவர்கிட்ட தான் நம்ம அந்த தாங்குகிற சக்தியையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கஷ்டத்தை எப்படியாவது போக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட தான் திரும்பியும் முறையிடுகிறோம். அப்போ எல்லாமே ஈசன் போடுகின்ற கணக்கு தானே தவிர நம்ம பெரிதாக அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை என்ன நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ட்டு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு நடக்கின்ற மாயை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம மனதிற்குள் நினைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன தான் இப்போ ஒரு மாதம் ஒரு பிளான் போட்டிருக்கோம், ஒரு நாள் இங்கே இருக்கணும், ஒரு நாள் அங்கே இருக்கணும், இன்னொரு நாள் அங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் போட்டிருக்கோம்னு வைங்களேன், அதுபடி அது கண்டிப்பாக நடக்குமா? நடக்காது. ஏன்னா மனிதன் போடுகின்ற அந்த கணக்கானது என்றைக்குமே சத்தியமாக அவர் சொல்கின்றபடி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்காக வாய்ப்பு 100% கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் போடுகின்ற கணக்கானது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம போன ஜென்மத்தில் நல்லா வசதியாக இருந்திருப்போம், இல்லை செல்வந்தராக கூட வாழ்ந்திருப்போம். வாழ்ந்து நம்ம இறைவனை பற்றி அந்த சிந்திப்பது அந்த நிலையானது நமக்குள்ளே இருந்திருக்காது. அதனால் இறைவனை பற்றி அந்த நினைப்பானது இல்லாமலே நம்ம மாண்டு போய் திரும்ப அடுத்த பிறவி அப்படிங்கிறத எடுத்து இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்போ அவர் நம்மளை சோதித்து பார்க்காரு. நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது இவன் நம்மளை தேடலை, இப்போ எல்லாம் இல்லையே இவன் நம்மளை தேடுறானா அப்படிங்கிறது அளவுக்கு தான் அவர் அந்த சோதனையானதை நம்மக்கிட்ட வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காரு, அதை கொடுக்காரு, இதை கொடுக்காருன்னு இறைவனை நிறைய பேர் குறை சொல்லி கொண்டு திட்டி கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த ஜென்மம் அப்படின்னு இருக்குன்னா அது இறைவனால் நமக்கு சித்தரிக்கப்பட்ட அந்த கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. மனிதன் இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நிலையிலேயே அவன் இறைவனை சிந்திக்கிறானா அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ செல்வந்தராகவே அவன் இருந்தாலும் எப்பயுமே அவன் இறைவனுக்கு அந்த நன்றியை கூறிக்கொண்டு அவரிடம் அந்த முழுமையான பக்தியில் இருக்கானா அப்படிங்கிறது தான் இப்போ இறைவன் அவன் மீது அந்த நம்பிக்கையை வைக்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கள் செல்வம் இருக்கும்போது காப்பாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவன் பெரிதாக தெரிய மாட்டார். நம்மளுக்கு இந்த பூமியில் உள்ள இந்த ஆசைகள் தான் பெரிதாக தெரியும். தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாமல் ஆடம்பர செலவு பண்ணுறது, தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நுழைஞ்சு கூட அந்த காசு இருக்குது அப்படிங்கிற அந்த ஆணவமானது நமக்குள்ள அந்த திமிரானது அகந்தை நமக்குள்ளே வந்துட்டாலே மனிதனுக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியாமலே போய்விடும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போய் அது ஆபத்தாக முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஜென்மமானது அந்த இடத்துல முடிகிற அளவுக்கு அந்த பணமானது நம்மளிடம் அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்ரும்.
அப்போ அதெல்லாம் போலி, இறைவன் தான் நிரந்தரம். அப்போ நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னா அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து எவன் செயல்பட்டு இறைவனை அடைவதற்கான அந்த முழு முயற்சியில் ஈடுபடுகிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இறைவனிடம் முழுவதுமாக அந்த பேரின்பமான அவரோடு ஐக்கியமாகி விடுகிறான். அப்போ கஷ்டம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டு என்றைக்குமே கலங்கக்கூடாது. இப்போ நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த இடத்துல போய் இது நெருப்புன்னு தெரியும், இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, அதுக்குள்ளே கீழே விழுந்தால் நமக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ போய் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, தீ பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அது பக்கத்தில் போனால் நமக்கு சுடும், அது பட்டால் உடம்பு பஸ்மமாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு மிருகத்துக்கு தெரியுமா? அந்த இடத்துல குழி இருக்குது, இல்லை அந்த இடத்துக்கு போனால் ஆபத்து அப்படிங்கிறது அந்த மிருகத்துக்கு தெரியுமா? ஒரு சில மிருகம் வேணால் தன்னுடைய உணர்வுகளை வைத்து கண்டுபிடித்து கொள்ளும். ஆனால் எல்லா மிருகங்களும் அப்படி பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ மிருகங்களுக்கு அந்த ஒரு அறிவான ஆற்றலை அறிவதற்கு இது என்ன அப்படிங்கிறத அறிவதற்கான அந்த அறிவானது கடவுள் கொடுக்கலை. ஆனாலும் விலங்குகள் 5 அறிவுலையுமே அவ்வளோ நன்றாக இருக்கின்றது. தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இயற்கையை அது என்றைக்குமே சீண்டாமல் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் போடுவாங்க. காட்டுக்குள் இருக்கிற யானைகள் ஊருக்குள் நடனம் ஆடுகிறது, அடுத்து நிறைய விலங்குகள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு ஏன் நமக்கு இடத்துக்குள்ளே வருது? நம்ம அதோட வீடு அந்த இடத்துல இருக்குது, அதனால தான் அது வருதே தவிர மனிதர்கள் போய் அவங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் அது அதோட வீட்டுக்கு வருது. அப்போ மனிதன் அதை தெரிந்தே தப்பு செய்கிறான். மிருகங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? அவன் அங்கே போனால் மனிதர்கள் நம்மளை கொன்றுவாங்க, இல்லை கூண்டில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிறது மிருகங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்போ மனிதனுக்கு எல்லாம் தெரிந்துமே அவன் அந்த தவறுகளை செய்கின்றான். அதையுமே இறைவனானப்பட்டவர் பொறுத்து கொண்டு அவனை மன்னித்து விட்டு தான் போகின்றார். ஆனால் நாளுக்கு நாள் அந்த தவறானது நீடித்து கொண்டே தான் போகிறது. கட்டுக்கடங்காத அளவுக்கு மனிதர்கள் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். விலங்குகளை துன்புறுத்து அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் போகின்றது. யாரும் யாரையும் அழிக்கிறதுக்கான அந்த உரிமையை கடவுளானப்பட்டவர் யாருக்குமே அதை கொடுக்கல. அழித்தொழிக்கிற அந்த சக்தியானது ஈசன் ஒருவரை தவிர வேறு ஒருவருக்குமே கிடையாது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தவர். ஆனால் மனிதர்கள் சண்டை போட்டு மனிதர்களையும் கொள்வது இல்லாமல் இயற்கையும் அழித்து அந்த இயற்கையில் சுரண்டதுனால இயற்கைக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு திரும்ப இயற்கை நம்மீது அதோட எதிர்வினையை நம்மீது காமிச்சதுன்னா மனித குலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அழிந்து போய்விடுகிறது. இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய சோதனையெல்லாம் பண்ணுறாங்க, வெடிகுண்டு சோதனை அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறாங்க. அதுவே மனிதர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாவடிச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த நிலையானது மனிதாபிமானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமலே போய்விடுகிறது. அனைவரையும் கடவுளாக பார்க்க வேண்டும், சிவமாக பார்க்க வேண்டும், தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே இருக்கணும். மற்றவர்களை கொல்லுவது, துன்புறுத்துவது அப்படிங்கிற அந்த செயல்லையே நம்ம ஈடுபடக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட தவறுகள்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு மேலும் மேலும் பாவங்கள் சேர்ந்து கொண்டு தான் போகிறது. அப்போ அதற்கான பாவங்களை நாம் அனுபவித்து தான் ஆகின்றோம் அந்த கர்ம வினயங்களில். அப்போ தவறெல்லாம் நாம் செய்து கொண்டு அதற்கான பலனை நாம் அனுபவித்தாலும் சரி, இறைவனை பற்றி அவர் நினைப்பதற்கான அந்த அறிகுறிகளை கொடுத்தாலும் சரி, அதற்கு காரணம் எல்லாம் நாம் தானே தவிர இறைவன் கிடையாது. அப்போ எல்லா தப்பையுமே மனிதர்கள் பண்ணிவிட்டு இறைவன் நம்மளை போட்டுப்படி வாட்டி வதைக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் மீது தான் அந்த பழியானதை சுமத்துகிறார்கள். முதல்ல எப்படி அப்படிங்கிறத உணரணும். உலகம் எதற்கு உருவாகி இருக்குது, உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதற்கு இருக்கிறார்கள், எல்லாமே அவர்கள் உணரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த கலியுகத்தில் மனிதன் பார்த்திங்கன்னா அறிவானது மேம்பட அவனுக்குள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா ஏதோ குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு பக்கத்தில் காடுகளாகத்தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி காடுகள் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக அழித்து கொண்டு இப்போ எங்கே பார்த்தாலும் காடுகளே இல்லாத அளவுக்கு அழித்து கொண்டு வராங்க.
அப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புவி வெப்பமயமாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதற்கு காரணம் நாம தான் தவிர கடவுள் அதற்கு காரணம் கிடையாது. நம்ம இயற்கைக்கிட்ட காட்டினதை இயற்கை நம்மக்கிட்ட திரும்ப காட்டுது, அவ்வளோதான். நம்ம இயற்கையை அழித்தோம், திரும்ப இயற்கை வந்து பேராபத்தை கொண்டு வந்து நம்மளை அழிக்குது. அப்போ அந்த நேரத்தில் இறைவன் என்ன சொல்லுவாங்க, இறைவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு, இறைவன் நம்ம மீது கருணை இல்லாமல் நம்மளை கொல்றாரு அப்படிங்கிற அளவு சொல்லுவாங்க. ஆனால் நன்று உணர்ந்தவர்கள் அந்த தவறெல்லாம் நம்ம தான் செஞ்சுருக்கோம், அதற்கான பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. எல்லாம் நடப்பதெல்லாம் இறைவனின் செயல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அறியாமல் அந்த தீங்கை செய்து கொண்டு அதையும் மறந்துவிட்டு அந்த நேரத்தில் இறைவன் இப்படி நம்மளை அழிப்பதற்காக படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இறைவனையும் மீது திரும்ப அந்த பழியை வந்து சுமத்துவாங்க. அந்த இடத்துல இயற்கை வந்து நம்ம என்ன இயற்கைக்கு செய்கிறோமோ அதை தான் நம்ம இயற்கை வந்து நம்மளுக்கும் திரும்ப கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு மரத்தை வளர்க்குறோன்னு வைங்களேன், அந்த மரத்தை வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு காய்கனி நிழல்லாம் தருது. இப்போ அந்த மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கனி எதுவுமே வராது, நிழலும் கிடைக்காது. நம்ம வெயிலில் போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரும்போது மரத்துக்குள்ள உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்திருப்போம். இப்போ அந்த மரங்கள்லாம் இல்லாதப்ப அந்த வெயிலானது நம்மளை இன்னும் கொடூரமாக வாட்டி வதைக்கும். அப்போ அந்த நேரத்தில் நிழல் அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காம போயிடுது. அப்போ அந்த மாதிரி நம்ம காடுகளை அழித்தோம்னா நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் மூலியமாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இப்போ அந்த நேரத்துலையும் நான் அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிப்பது கிடையாது. அப்போ நம்மளே செஞ்சுக்கிட்டு அந்த தவறை அதற்கப்புறம் புரிந்து விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதற்கப்புறமும் சில பேர் திருந்த மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன பண்ணணும், அவ்வளோதான். அதை திருத்தி கொண்டு இனிமேல் நல்ல வழியில் நடப்பதற்கான அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர திரும்பி அந்த தவறை செய்ய செய்ய துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம மறந்து போயிடுறோம். அப்போ நம்மளுக்கே தெரியணும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது. அது செல்வமாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி. நம்ம செல்வத்தை அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வம் நம்மளை விட்டு எப்போ வேண்டுமானாலும் பறி போய்விடும். இல்லைனா நம்ம இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கோம்னா நம்மளை பற்றி எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க நம்மளை அந்த செல்வங்களை அபகரிக்கிறதுக்காக நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ளே இருக்கும். இப்போ பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறைய உயிர்களை கொண்டுக்கிட்டே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறைய பாவங்கள் சேர்ந்து போயிடுது. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அந்த தீவினையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கே அது எதிராக முடிஞ்சு நம்மளையே ஏதாவது ஒரு அந்த உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கட்டத்துக்கு மேல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அந்த உயிரினங்களால் அழிஞ்சு போய் விடுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செஞ்சுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போதும், நம்ம வேண்டாம், திருந்தி வாழலாம் அப்படின்னு அவன் நினச்சி அதை மாற்றிட்டான்னா அவன் தப்பிச்சிடறான். அது திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் அவன் மாட்டிக்கொள்கிறான். அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை மாற்றி கொண்டு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் அதை யோசித்து செயல்படுத்தணும். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை திரும்ப பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த துன்பமானது திரும்ப வருமே தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே அதனால் கிடைக்க போகிறது கிடையாது. இறைவனிடத்தில் அந்த கருணையும் நம்மக்கிட்ட கிடைக்காது. பிற உயிர்களை கொள்றதுனால இறைவனிடத்தில் அந்த பக்தியை நம்ம பெறவும் முடியாது. இப்போ நம்ம ஒருத்தனை கொன்னுட்டு நம்ம இறைவனிடத்தில் போய் எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வேண்டுனா இறைவன் நம்மளை உடனே தூக்கி வச்சுக்கிட்டு நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாரா? யாரும் யாரையும் கொள்வதற்கான உரிமையை இறைவன் யாருக்கிடமும் கொடுக்கவில்லை. அனைவரிடமும் அன்பை மட்டுமே கொடுக்கறதுக்கான அந்த திறனை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி அந்த தீயவினைகளை நம்ம உள்ளே கொண்டு வந்து அவர்களே அழிப்பதற்கான அந்த முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளுகிறோம். இப்போ அதெல்லாம் மிகப்பெரிய தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நிறைய பேர் செல்வங்கள் நிறைய அளவுக்கு அதிகமாக அவங்களிடத்துலேயே இருக்கும். அப்படி அவங்க வைத்திருக்கும் பொழுது அவங்களுக்கும் செல்வங்கள் அதிகமாக வைத்திருந்து மற்றவர்களுக்கு கொடுக்காதனால அந்த நோயானது அவர்களுக்கும் அதிகமாகுது. அந்த நோயை அவங்க வச்சுருக்கிறதுனால அவங்க தானமாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க மனதார கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அதை அவங்களுக்கு தெரியாமல் அபகரிக்கும் பொழுது அவர்கள் நம்மளை தடுக்க வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம கொன்றுதோம். அப்போ அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்பட்டு அதை நம்ம பிடுங்கும் பொழுதும் நமக்கு அந்த பாவங்கள் வந்து சேருகின்றது.
அப்போ மனிதன் தான் இருவருக்குமே காரணமாக இருக்கின்றான். அப்போ அந்த இருக்கிறவன் வந்து அவன் அந்த பிடுங்கிறதுக்கு முன்னாடியே அவன் அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட நிறைய இருக்குது, அதை நம்ம எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா. அப்படி அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருந்தான்னா அந்த பிரச்சனை அதை அந்த இடத்துல வந்திருக்குமா. அப்போ அந்த இடத்துல அவனுக்கும் முழுமையான அந்த இழப்பு ஏற்படுகிறது. இவனுக்கும் கொஞ்ச நாளில் இவனையும் கண்டுபிடிச்சி அந்த தண்டனையானதை கொடுத்து இவனுக்கும் அந்த இடத்துல வாழ்க்கையானது போய்விடுகிறது. இப்போ நிறைய கொள்ளைகள் அதெல்லாம் சம்பவங்கள் நடக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய கடையிலலாம் இது பண்ணுறாங்கன்னு. அப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தாலே உலகத்தில் தீங்கு தப்பு அப்படிங்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாத்தையுமே நம்மளே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மற்றவர்களிடத்தில் அந்த பேராசையானது வந்து விடுகிறது. அவர்களிடத்துலேருந்து அந்த இதை அபகரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள் வந்துருச்சுன்னா மற்றவர்களிடத்துலேருந்து அதை பிடுங்க பார்க்குறாங்க. இதனால் 2 பேருக்குமே அந்த தீய வினைகள் அப்படிங்கிற அந்த தீய குணம் ஏற்பட்டு 2 பேருமே அலைந்து விடுகிறார்கள். இறைவன் என்ன சொல்கிறார், எல்லாரிடமும் அன்பாக பழக வேண்டும், எல்லோரையுமே தான் போல நினைக்க வேண்டும், தான் போலனா சிவமாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கின்ற வழி. ஆனால் அதை பெரிதாக மனிதர்கள் காதில் போட்டுக்கொண்டு அதை கேட்பதாக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், நம்மளுக்கு செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து உதவினாலும் கூட நம்மக்கிட்ட இருந்து சில பேர் நம்மளுக்கு தெரியாமலே அதை திருடிட்டு போவாங்க. அப்படி திருடிட்டு போகிறதுனால நம்ம அதில் கோவப்பட்டால் மட்டும் நம்மளுக்கு அது திரும்ப கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறத அந்த மனநிலைக்கு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை வைத்திருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்குள்ளே வர வேண்டும். ஐயோ அது போயிடுச்சு அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு இருந்ததுன்னா அது கடைசி வரை நம்மளை உறங்க விடாது. அது மேலேயே நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக ஆகிடும். அப்புறம் திரும்ப திரும்ப நமக்குள்ள அந்த பொருளின் மீதான அந்த ஆசை தான் நமக்குள்ளே இருக்கும். அதனால் கவலைகள் வந்துடும். அது எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நமக்கு வந்துடும். அப்போ அதை நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதை பற்றி திரும்ப யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், அது நமக்கானது கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லை போயிருச்சு அப்படின்னா அதன் மீது அந்த ஆசையை அந்த இடத்துல துறந்து விடணும். அது மேலே அந்த ஆசை வைக்கிறதுனால தானே அந்த கவலை அந்த பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படுகின்றது. அப்போ அந்த இடத்துலேருந்து நமக்கு அது திருட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது போயிடுச்சு அப்படின்னு விட்டுருங்க. அது நமக்கு தேட தேட நம்மளுடைய மனநிலைமை தான் திரும்ப திரும்ப அது கெடுத்து விடுமே தவிர அது நமக்கு திரும்ப வந்து சேர்ந்தாலும் அது பெரிதாக தெரிவது கிடையாது. எல்லாம் ஒரு மாயை தாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சும்மா தூசி மாதிரி தான், இருக்கிறது தெரியாது போகிறதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். தூசி நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்கிறோமா, அது இல்லைன்னா அதை விட்டுருணும். அதே அந்த சோழியாகவே நம்ம இருந்தோம்னா கடைசி வரையும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அப்போ எந்த ஒரு தீங்கவினையிலும் ஈடுபடாமல் இறைவனை பற்றி நினைக்கணும், நல்வழியில் போகணும் அப்படிங்கிற நம்ம அந்த எண்ணத்தை முழுக்க திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறேன். அதை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு எய்மாக எடுத்துக்கோங்க. கடவுளை நினைக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டத்தில்னாலும் அவர் உங்களை கடந்து போய் கொண்டே தான் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நான் இறைவன் இடத்துல போயிருக்கேன். அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காரு. நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன். நம்ம கடவுளிடம் ஒன்று வேண்டுறோம்னா நம்மளுடைய பிரச்சனையை அவர் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் வேண்டணுமே தவிர நம்மளுக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, செல்வங்களை அள்ளி கொடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வேண்டக்கூடாது. நமக்கு தேவையானதை அவர் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். நமக்கு எவ்வளவு போதுமோ அதை கொடுப்பார். அளவுக்கு மீறி எதையுமே மனிதர்கள் கொடுக்க மாட்டார். அளவுக்கு மீறி கொடுத்தா நம்மளுக்கு நிம்மதி இல்லைங்கிறதுனால தான் அப்படி தெய்வங்களை கடவுளை வழிபடுறவங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டம் தான் படுவாங்க. ஏன்னா நமக்கு செல்வங்கள் இருக்கும்பொழுது கடவுளானப்பட்டவர் தெரிய மாட்டார். அப்போ அவரை பற்றி சில நேரங்களில் நம்ம சிந்திக்காமல் கூட போயிடும். அந்த செல்வங்கள் வந்ததுனால அதை வைத்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற இந்த ஆசைகளுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சுருக்காருன்னா அதை நினைத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அதற்காக வருந்தக்கூடாது. எனக்கு இந்த ஆசைங்கிற அந்த மோகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளியே வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி அப்படிங்கிற அந்த ஒன்று மட்டும் நம்ம இறைவனிடத்தில் ஈசனிடத்தில் சொல்லி கொண்டே இருக்கணும். நம்மகிட்ட செல்வம் இல்லைன்னா அதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. அதை நினைத்து நம்ம சந்தோஷம் தான் படணுமே தவிர என்றைக்குமே செல்வம் இல்லை, அவங்கள மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் நமக்குள்ளே கொண்டு வரவே கூடாது.
அதை நம்ம நிம்மதியாக முழுவதுமாக கெடுத்து விடும் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்மளுக்கு கவலைகள் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும், செல்வம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் கூட இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் நம்மளை தேர்ந்தெடுக்காரு, அவரை பற்றி உணர்வதற்கான அந்த வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். நன்றியார்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.